உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். அவர் காமிச்சது என்னமோ உண்மைதானே, அது எல்லாம் வந்த விஷயம் தானே, வந்த விஷயத்தை தான் அந்த பையன் காட்டுறாரு. புகைப்படத்தை காட்டல இருக்கீங்க, ஊடகத்தின் மூலமாக இதெல்லாம் தாண்டி அரசியல் நாகரிகம் ஒண்ணு இருக்குல்ல, பழனிசாமி என்ன அது நல்ல வார்த்தையா? பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே எல்லா ஊர்களும் வேங்கை வயல்கள், திமுக ஆட்சியில ஒரே ஒரு வேங்கை வயல். நீங்க தப்பு நடக்காமலாம் இருக்காது, எல்லா சமூகத்திலயும் தப்பு நடக்கும், எல்லாத்துலயும் களவாணிப்பயல்கள் இருப்பான், பாலியல் குற்றவாளிகள் இருப்பான், எல்லாத்துலயும் இருக்கதான் செய்வான். ஆனா இன்னைக்கு குறைஞ்சிருக்கா இல்லையா? இப்போ குறைஞ்சிருக்கா இல்லையான்றது வந்து நம்ம டேட்டா எப்பவுமே இந்த டேட்டா வச்சு தான் நம்ம பேசுவோம் இல்லையா? என்சிஆர்பியோட தகவலில் 2021 1741 சம்பவங்களும், இதே அதிமுக ஆட்சி காலத்தில் 2016 வந்த புதுசில் 1683 தான் நடந்திருக்கு. எப்படி பார்த்தாலும் 600 700 கம்மியாக தான் நடந்திருக்கு. திமுக ஆட்சி நிறைய நடந்தது என்சிஆர்பி இருக்கு. ஒரு நாளைக்கு 1,18,00,000 பேரை குடிக்க வச்சு அழகு பார்க்கிறோம். இந்த திராவிட ஆட்சியில தான், திராவிட மாடல் ஆட்சியில, அந்த மாடல் கூட மாதிரின்னு சொல்ல தெரியாத ஆட்சிய மாடலிங். பொள்ளாச்சி பாலியல் வழக்கை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்ற புலனாய்வுக்கு அனுப்பினார், சிபிஐக்கு அனுப்பினார். அண்ணா பல்கலைக்கழகத்தை ஏன் அனுப்பவில்லை? விஜய் சொல்றாரு நான் தான் எம்ஜிஆர். அந்த அளவிற்கு எம்ஜிஆர் வளர்த்த அதிமுக வீக் ஆயிருச்சா இல்லையா? யாராரா எம்ஜிஆர் சொல்றாங்க, எடப்பாடியால சொல்ல முடியல நான் தான் எம்ஜிஆர். விஜய் ரோட் ஷோ நடத்துறது, அந்த ஸ்டேஜ்ல நடக்கிறதெல்லாம் பார்த்து கூட இங்க பண்றதா கூட விமர்சனங்கள்லாம் வருது. யாரு? ஸ்டாலின் பண்றாரு, உதயநிதி ஸ்டாலின் பண்றாருல விமர்சனம் வருது. கத்து குட்டிங்க 2 வருஷம் ஆச்சுங்க, 75 வருஷம் கட்சி. விஜய பார்த்தலாமா ஒருத்த வந்து அரசியல் பண்ண போறாங்க? அவருக்கு ஒண்ணுமே இல்லங்க, அவருக்கு மண்டையில ஒரு சரக்கு கிடையாது. கத்துக்குட்டின்னு இன்னைக்கு விஜய சொல்றவரு, உதயநிதி எவ்வளவு பெரிய கத்துக்குட்டி? ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல எப்படி பேசணும்னு தெரியுமா உதயநிதிக்கு? சாதனையை சொல்ல முடியாம இருக்கிறதுக்கு எதையோ போற போக்குல சொல்றது இல்ல. பெருவாரியான பிரச்சாரங்கள்ல எடப்பாடி பழனிசாமி உதயநிதியை தாக்குவதை தாண்டி, முதல்வரை தாக்குவதை தாண்டி பெருசா பேச மாட்டாருங்கிற விமர்சனம் வருது. எப்படி வந்தாருன்னு அந்த உதயநிதி வந்து காமிக்கிறார். நடந்தது தானே, விழுந்தது தானே, எல்லா ஊடகங்களையும் வந்தது தானே, அதுதான் சசிகலா வந்து சொல்றாங்க. அவர் காமிச்சது என்னமோ உண்மைதானே, அது எல்லாம் வந்த விஷயம் தானே, வந்த விஷயத்தை தான் அந்த பையன் காட்டுறாரு. புகைப்படத்தை காட்டல இருக்கீங்க, ஊடகத்தின் மூலமாக இதெல்லாம் தாண்டி அரசியல் நாகரிகம் ஒண்ணு இருக்குல்ல, பழனிசாமி என்ன அது நல்ல வார்த்தையா? எந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று எஸ்டிபிஐ அமைப்பினுடைய மாநாட்டில் நின்று உறுதியளித்தாரோ, இன்னைக்கு அதே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்து கொண்டிருப்பதா? கடந்த காலத்துல ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்னன்னா ட்வீட் போட பார்த்திருக்கீங்க, ஓபிஎஸ் பத்தி பேசியிருக்கிறாரு. தேமுதிக வந்து திமுக எவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்கு. அதெல்லாம் சரியா இருக்கு, இது தப்பா இருக்குன்னா அரசியல் எல்லாமே அவங்களுக்கு அடிமை அப்படின்னார். நான் கேட்கிறேன், அப்படி என்றால் நீங்கள் யாருக்கு அடிமை? 2021 உங்களுக்கு 6 சீட்டு கொடுத்தாங்க, இப்ப 5 சீட்டா குறைச்சிட்டாங்க. நீங்க யாருக்கு அடிமை? ஏன் விட்டு கொடுத்தீங்க? முட்டிக்கு கீழே சொல்லணும் தெரியாதா? கரெக்ட். ஆனால் அந்த காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுத்ததுக்கு மரண தண்டனை பெற்று கொடுத்து விட்டது. ஆனா இப்போ ஒருத்தர் பணம் ஏறுறவரை முட்டிக்கு கீழே சுட்டீங்களே, ஓ அதுதான் இதோ. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களத்தில் ரொம்ப பரபரப்பாக தேர்தலுடைய பிரச்சாரங்கள் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது. மக்களிடத்திலே யாருடைய பிரச்சாரம் வீரியமாக எடுபடுகிறது, அனலை கிளப்புகிறது அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பு. இந்த தலைப்பு குறித்து உரையாட நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் திரு ராஜகம்பீரன் மற்றும் திரு அக்னிசரன் அவர்கள். அதே போல அதிமுக செய்தி தொடர்பாளர் டாக்டர் ஜமீலா அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். கூடுதலாக வயர்த்தமிழ் எடிட்டர் லெனின் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். உரையாடுவோம். வணக்கம். நான் வந்து ராஜகம்பீரன் சார்ட்ட வழக்கமாக ஆரம்பிக்கிறவங்க நான் ஆரம்பிக்கிறேன். அரசியல் களத்தில் யாருடைய பிரச்சாரம் அனலை கிளப்புகிறதுன்றதான் கேள்வி. அதிமுக திமுக 2 பேருமே ரொம்ப வீரியமாக பிரச்சாரம் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி தாவேக இருக்கிறாங்க, அதுக்கு நான் பின்னாடி வரேன். திமுகவுடைய பிரச்சாரம் மக்களிடத்தில் எடுபடுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். திமுக தான் செய்த நலத்திட்டங்களின் வழியாக மக்களை சந்திக்கிறார்கள். இதற்கு முன்பு இருந்த அரசாங்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது
ஒரு மடங்கு 2 மடங்கு இல்ல 1000 மடங்கு சிறந்த அரசு என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார். அதனால கடந்த காலத்திலே வந்து நீங்கள் ஒப்பிடுகிற போது இவர்கள் அதிகபட்சமாக சொல்லுகிற குற்றச்சாட்டுலாம் நீங்க பாக்குற போது பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கை சொல்லுவாங்க. இப்பதான் வந்து நீங்க வந்து சாத்தான் குளத்திற்கான தீர்ப்பு சமீபத்திலே வந்தது. திமுக ஆட்சியில விதிவிலக்காக நடக்கிற தவறுகளுக்கும் கடந்த காலத்திலே அதிமுக ஆட்சியிலே நடந்த தவறுகளுக்கும் மலைக்கு மடுவுக்குமான வேறுபாடு இருக்கு. அது விதிவிலக்குல வராது. ஆமா, பொள்ளாச்சி சம்பவம்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கும்பல் வன்முறை மாதிரி பாலியல் அத்துமீறல்கள் நடந்தது. தனி மனித தவறுகளை இவர்கள் பூதாகரமாக பேசினார்கள். ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்திலே அத்துமீறி நுழைந்தவருக்கு கடுமையான தண்டனைகளை அவர்கள் விதித்திருக்கிறார். நீங்கள் வந்து காவல்துறையினுடைய கஸ்டடி டெத் இந்த மாதிரி வந்து சித்திரவதை மரணங்களுக்கு கூட ஒரு முதலமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்கிறார், பாதிக்கப்பட்டவர்களிடத்திலே பேசுகிறார். ஆனால் தவறை மறைத்தது கடந்த கால அரசு. வைத்த வண்டியில செத்தாங்க, வேங்கவில்லை பேசினாரா? அதாங்க நானும் சொல்ல வர்றேன். நீங்க வந்து அதாவது பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே எல்லா ஊர்களும் வேங்கை வயல்கள், திமுக ஆட்சியில ஒரே ஒரு வேங்கை வயல். அதுதான் நான் சொல்றேன், விதிவிலக்குகளை இவர்கள் விதிகளாகவே மாற்றுவார்கள். அந்த இதை வந்து உடைச்சு அந்த தண்ணீர் தொட்டியை உடைச்சு புதுசாக தண்ணீர் தொட்டி திறந்து வைக்கிறார்கள். அங்கு யாரு நடவடிக்கைங்கிறது சிபிஐ விசாரணையில் இருக்கு. விசாரணையில் இருக்கிற போது நம்ம வந்து யாரையும் வந்து யார் குற்றவாளி என்பது இன்னும் இறுதி செய்யப்படல. அதுக்கு நேரடியா திமுக காரணம் இல்ல. சாதி என்பது திமுக தொடங்குவதற்கு முன்பு 1949 திமுக தொடங்குது. சாதிங்கிறது பல 1000 ஆண்டுகளாக இங்க இந்த மண்ணிலே வேரூன்றி கிடக்கிற விஷமாக இருக்கிறது. வீசும் காற்றிலே எல்லாம் ஒரு விஷத்தை போல பரவி கிடக்கிறது சாதி. அதனால சாதிய வன்கொடுமை என்பது எல்லா ஆட்சி காலத்திலும் இருந்திருக்கிறது. காமராஜருடைய ஆட்சி காலத்துல தான் இமானுவேல் சேகரன் வந்து கொலை செய்யப்பட்டாரு. அந்த ஒரு சம்பவத்தை வைத்துக் கொண்டு காமராஜர் ஆட்சி தலித்துகளுக்கு எதிரானதுன்னு யாரும் பேச மாட்டாங்க. அப்ப இது எல்லா காலத்திலையும் சாதிய வன்கொடுமை என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அது தடுக்கப்பட வேண்டும். அது வெறும் அரசு சம்பந்தப்பட்டது அல்ல. அது தவறு நடந்த பின்புதான் நடவடிக்கை எடுக்க முடியும். நீங்க முன்கூட்டியே ஏன் நடவடிக்கை எடுக்கல? இப்ப திருடு போன முன்னாடி தான் போலீஸ் வந்து யாரு திருடி இருக்காங்க, எப்படி போயிருக்குன்றத கண்டுபிடிப்பாங்க. முன்னாடியே ஏன் திருட்ட தடுக்கலைன்னா சமூக அமைப்புடைய கோளாறு சாதி என்பதெல்லாம். அதனால இது மாதிரி காலங்காலமாக தீர்க்கப்படாத பல பிரச்சனைகளை எல்லாம் திமுகவுடைய கணக்குல எழுதிடுறாங்க. அப்படித்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா திமுக செய்த நலத்திட்டங்கள் வந்து எண்ணற்றது. நீங்க வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து இன்னைக்கு வந்து நாங்க 3000 ரூபாய் கொடுப்போம் அமித்ஷா சொல்றாரு. பாஜக பின்பற்றுகிறது திமுகவை. அதனால திமுகவை தவிர்த்து விட்டு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் நீ அரசியல் செய்ய முடியாது. மகாராஷ்டிராவில் இது மாதிரி உரிமை தொகையின் வழியாக அது வேறொரு பேர் சொல்லி அபியான் கிபியான் திட்டம்னு ஒரு பேர் மாத்துவாங்களே தவிர இதே செயல்பாட்டை தான் அங்கே செய்துதான் ஓட்டு வாங்க முடியுமே தவிர நலத்திட்டங்களிலே வந்து இந்த அரசு வந்து சாமானிய மக்களின் அரசாக இருக்கிறது, விளிம்பு நிலை மக்களின் அரசாக இருக்கிறது. நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி திட்டங்களை சொன்னாலே அதனுடைய பயனாளிகள் வாக்களித்தாலே திமுக வென்றுவிடும். திமுகவுக்கு வந்து இப்ப என்னன்னா சமபலம் கொண்டதாக இருந்த அதிமுக தன்னுடைய ஒருங்கிணைந்த அதிமுகவாக மாற முடியாம தான் கூட இருக்கிற ஆளுகளை பூரா பங்காளிகளை பூரா அடிச்சு விரட்டிட்டு பகையாளியாக இருக்கக்கூடிய பாஜக சரணடைந்து கிடக்கிறார்கள், கவிழ்ந்து கிடக்கிறார்கள். அதனால வந்து அது ஒரிஜினல் அதிமுகவாவே இல்ல. இப்ப பிரச்சனையே என்னன்னா அதிமுகவாவே இல்ல, திமுகவா இருக்கு. அதனால மக்கள் பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனாலும் இருமொழி கொள்கையை நாங்க வந்து இங்க அமல்படுத்தும், அதுல எந்த ஒரு சமரசமும் செய்ய மாட்டோம் பேசுறதுக்கு தனி கட்சி. அது கடைசி நேரத்தில் அறிக்கை விடுறாங்க. இருமொழி கொள்கையை வந்து ஏற்க மாட்டான்னா அப்ப நீங்க தேசிய கல்விக் கொள்கையில நிதி தர மறுப்பதுங்கிறது என்ன? திமுகவுக்கு நிதி தர மறுக்கிறாங்க. கல்விக் கொள்கையில நிதி தர மறுக்கனா மாணவர்கள் பாதிப்பு இல்லது. தமிழ்நாட்டினுடைய கல்விக்கு பாதிப்பு. அதுக்கு குரல் எத்தனை முறை கொடுத்திருக்காரு, எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காரு, எத்தனை பேரை நடத்திருக்காரு. அறிக்கை வெளியிடனா தேன்னு எழுதி பேப்பர்ல எழுதி சாப்பிட்டா இனிக்குமா? தேன் இனிக்குமா? இல்லம் தேடி அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் நீங்க எண்ணி பார்த்தா எடுத்தீங்கன்னா உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. இருக்கட்டுங்க. இன்னும் வந்து அதாவது மாநில அரசினுடைய எல்லைக்குள்ள அவர்களால வந்து அவர்கள் இருமொழி கொள்கையை பின்பற்றுகிறார்கள். மத்திய அரசாங்கம் நடத்துற பள்ளிக்கூடத்துல மும்மொழி கொள்கை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இங்க கொண்டு மாநில அரசினுடைய கணக்குல எழுதுவாங்க. ரொம்ப தந்திரமாக என்ன செய்வாங்கன்னா, நீங்க ஸ்கூல் நடத்தலையா, அது தனியார் ஸ்கூல், சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ்ல இருக்கிற ஸ்கூல்ல அப்படித்தான் நடத்த முடியும். அது எல்லாருக்குமே தெரியும். அது பிஜேபி காரன் நடத்துற ஸ்கூலா, திமுக காரன் நடத்துற ஸ்கூலா, ஏடிஎம்கே காரன் நடத்துற ஸ்கூலா இல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸுக்கு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடமா இருக்கு அப்படின்னா அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் நடக்கிறதுல அப்படித்தான் இருக்கும். மாநில அரசு அதை பின்பற்றுகிறதா, அதைத்தான் பேசணும். அதனால இந்த மாதிரி குதர்க்கங்களைத்தான் அவர்களால் பேச முடிகிறதே தவிர அவர்களால் வந்து திமுகவை வெல்வதற்கான எந்த உத்திகளுமே இல்ல. விஜயை பார்த்து விஜய் சொல்றாரு நான் தான் எம்ஜிஆர். அந்த அளவிற்கு எம்ஜிஆர் வளர்த்த அதிமுக வீக் ஆயிருச்சா இல்லையா? யாராரா எம்ஜிஆர் சொல்றாங்க. எடப்பாடியால சொல்ல முடியல நான் தான் எம்ஜிஆர்னு. விஜய சொல்றாரு, எடப்பாடியால சொல்ல முடியல நான் தான் எம்ஜிஆர்னு. விஜய் ரோட் ஷோ நடத்துறது, அந்த ஸ்டேஜ்ல நடக்கிறதெல்லாம் பார்த்து கூட இங்க பண்றதா கூட விமர்சனங்கள்லாம் வருது. யாரு? ஸ்டாலின் பண்றாரு, உதயநிதி ஸ்டாலின் பண்றாருல விமர்சனம் வருது. அதெல்லாம் அவர் கத்துக்குட்டிங்க 2 வருஷம் ஆச்சுங்க. 70
25 வருஷ கட்சி. இவர் தான் ரேம்ப் வாக் இவர் தான் கண்டுபிடிச்சாரா? ஃபேஷன் ஷோ நடத்துறவன்ல இருந்து பல பேர் அதுக்கு முன்னாடியே 2021 தேர்தலையே ரேம்ப் வாக் போயிருக்காருங்களா? ஆதாரம் இருக்கு. இவரை பார்த்து ஏங்க புலியை பார்த்து பூனை சூடு போடலாங்க, பூனையை பார்த்து புலி எதுக்குங்க சூடு போடணும்? அதுக்கு அவசியமே இல்லையே. விஜயை பார்த்துலாமா ஒருத்த வந்து அரசியல் பண்ண போறாங்க? அவருக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அவருக்கு மண்டையில ஒரு சரக்கும் கிடையாது. அவர் சொந்த சரக்கு இல்லாதவர். அவர் ஏதோ மண்டபத்துல வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு ஊரா போய் பேசுறாரு. ஒரு நாள் பேசினாருன்னா 10 நாள் லீவ் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் 10 நாள் கூட இல்ல பிரச்சாரம் முடிகிறதுக்கு. அவர் வாட்டுக்கு போய் படுத்துக்கிறாரு எங்கெங்க. ஆனா அவர்களை போன்றவர்கள் எல்லாம் தங்களை அதிமுகவாக நினைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது. நான் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஆதரவாளனாக அதிமுகவை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இவ்வளவு பலவீனமான ஒரு எதிரியாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். இந்த ராமாயணத்துல ஒரு கவிதை சொல்லுவாங்க, நீ ரொம்ப வீக்கா இருக்கிற இன்று போய் நாளை வா அப்படின்னு. அந்த மாதிரி இந்த தேர்தலில் போயிட்டு தேத்திட்டு வாங்கப்பா அதிமுகங்கிற அளவுக்கு மோசமா. நான் கேட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக பலகீனம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பதிவு பண்றாங்க. நீங்க எப்படி அதை கவனிக்கிறீங்க? இந்த காமாலா கண்ணு மஞ்சள் இந்த கண்ணாடி போட்டுட்டு பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி அவர் வந்து திமுக கண்ணிலே பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அதிமுக அப்படிதான் தெரியும். அவருடைய பார்வை வந்து எங்க இருந்து வருது, அந்த பார்வைங்கிறது இருக்குல்ல. கத்துக்குட்டின்னு இன்னைக்கு விஜய சொல்றவரு, உதயநிதி எவ்வளவு பெரிய கத்துக்குட்டி. ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல எப்படி பேசணும்னு தெரியுமா உதயநிதிக்கு? இன்னைக்கு வந்து உதயநிதி ஐயோ நான் இனிமேல்லாம் போட்டோ காட்ட மாட்டேன், போட்டோ காட்டினா அவர் ஒரே பஞ்சாயத்து ஆயிடுது. அட அறிவு உள்ளவனே, போட்டோ காட்டுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும்ல. போட்டோ காமிச்சா பஞ்சாயத்து வரும்னு தெரியணும்ல. ஒரு அரசியல் தலைவனா நீ வர்றவங்களா இருந்தா உங்களுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? அது கூட தெரியல. அது கூட தெரியாம ஒரு நிமிஷம், நான் ரொம்ப நாகரிகமா நீங்க பேசும்போது நிறைய தடவை நான் குறுக்கிட்டு இருக்கலாம். ஆனா நான் குறுக்கிடவே இல்லை. ஏன்னா நான் என்னுடைய டைம்ல உங்களுக்கு பதில் சொல்லலான்றதுக்காக. இப்ப அந்த போட்டோ காமிக்கிறது அது வந்து பண்பு இல்லைன்னு அவருக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு தெரிஞ்சவரு இன்னமும் ஒரு அரசியல்வாதியா தன்னை ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம்னா என்ன சொல்லியிருக்கலாம் தெரியுமா? நான் காமிச்சேன், ஆனா நிறைய பிரச்சனை வந்துருச்சு, யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தா அட்லீஸ்ட் மன்னிப்பு கேட்க வேண்டாம், வருத்தம் அளிக்கிறதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். அது கூட சொல்ல தெரியல. மற்றவங்களை கத்துக்குட்டின்னு சொல்றோம். 2019 வந்தவர் உங்க முதலமைச்சர் அப்படிங்கிறதுனால நீங்க வந்த உடனே எம்எல்ஏ ஆயிட்டீங்க, அடுத்தது அமைச்சர் ஆயிட்டீங்க, துணை முதலமைச்சர் ஆயிட்டீங்க. உங்க தாத்தா மிகப்பெரிய ஆளு, முன்னாள் முதலமைச்சர். அதனால நீங்க வந்து வந்த உடனே நீங்க பெரிய அரசியல்வாதியா இவங்களை நினைச்சுக்க வேண்டாம். மிகப்பெரிய கத்துக்குட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி இருக்கிறாருன்னா அது உதயநிதி தான். இல்லை, இப்போ அவருக்கு பக்குவம் இல்லை, அரசியல் கற்றுக்குட்டி, இதெல்லாம் நம்ம வார்த்தையை பதிவு பண்ணுறோம். ஆனால் நாங்கள் கொரோனா விரட்டலைன்னா இன்னைக்கு வந்து முதல்வராக ஒரு பரலோகம் போயிருப்பான்றதுலாம் என்ன மாதிரி வார்த்தை? அது என்ன மாதிரி அணுகுமுறை? எல்லாருமே பரலோகம் போகிற மாதிரி தான் இருந்தோம் கொரோனாவில். அது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கிற விஷயம். என்ன சொல்ல வந்தார் எடப்பாடியார்னா, எங்கள் ஆட்சி காலத்தில் கொரோனாவை நாங்கள் அழகாக ஹேண்டில் பண்ணோம், எங்களுடைய மருத்துவத்துறை அமைச்சகம் சிறப்பாக ஹேண்டில் பண்ணுச்சு, அதை தான் மீன் பண்ணுறோம். அதுக்காக நீங்கள் வந்து இந்த சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இதுக்காக ஓட்டு விழுந்துரும்லாம் நினச்சிட்டு நம்ம பண்ண தவறுகளை மறைப்பதற்காக எதையோ ஒன்று பிரச்சாரத்தில் சொல்லணுன்றது கிடையாது. பிரச்சாரத்துல உங்களுடைய சாதனையை சொல்லுங்க. சாதனையை சொல்ல முடியாம இருக்கிறதுக்கு எதையோ போற போக்குல சொல்றது இல்ல. பெருவாரியான பிரச்சாரங்கள்ல எடப்பாடி பழனிசாமி உதயநிதியை தாக்குவதை தாண்டி முதல்வரை தாக்குவதை தாண்டி பெருசா பேச மாட்டாருங்கிற விமர்சனம் வருது இல்ல? எங்க எடப்பாடியாருக்கு இது தேவையே இல்லைங்க. 10 வருஷமா இவங்க பேசிட்டு தாங்க இருக்கிறாங்க. 10 வருஷமா ஏதாவது பதில் சொல்லிட்டு இருந்தாரா? எனக்கு தெரிஞ்ச இதுல நான் முதல்லயே இதுக்கு பதில் சொல்லியிருந்தா அன்னைக்கே ஆஃப் பண்ணி இருந்திருக்கலாம் போல இருக்கு. 10 வருஷமா பேசவே இல்லை. பெருந்தன்மையாக ஒரு அரசியல் முதிர்ச்சியோடு நடந்து கொண்டார். இன்னைக்கு வேற வழியே இல்லை. நீங்க வழியே இல்லாத போது நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு, பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அவர் மட்டும் இல்ல, என் போன்ற செய்தி தொடர்பாளருக்கே இருக்கு. அதனால்தான் நாங்க பேசுறோம். நாங்க பேசினால்தான் இன்னைக்கு வந்து மன்னிப்பு கேட்கலனாலும் சரண்டராய் ஐயாசாமி உற்று ஓடுறன்றாரு. இதுதான் அவருடைய. ஒருவேளை அதிமுகவுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த திட்டங்கள், இலவச திட்டங்கள், இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாம தான் இந்த டாக் எடுக்கிறார் அவர். நல்லா எடுபட்டிருக்குங்க. எடுபடலைன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப அழகா எடுபட்டிருக்கு. நாங்கள் சொன்ன உதவித்தொகை 10,000 ரூபாய்க்காக காத்திருக்கிறார்கள். உண்மையாவே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்கு. அந்த ஸ்கீம் பிடிச்சிருக்கு. 1000 ரூபாயை இவங்க உருப்படியா செய்யல. சொல்லிட்டோம் செஞ்சிட்டோம் இல்ல, 1 கோடி பெண்களை ஏமாத்தி இருக்கிறது திமுக அரசு. தகுதி என்ற அடிப்படையில் தகுதி இல்லை என்று சொல்லி 1 கோடி பெண்களை ஏமாற்றிய திமுக மறுபடியும் நாங்க காசு கொடுப்போம் 2000 ரூபாய் யாரும் நம்ப தயாரா இல்ல. ஏன்னா சொன்னதை செய்யல. 1 கோடியே 30 லட்சம் பேருக்கு கொடுத்தீங்கன்னா கூட 28 மாசம் ஆயிருக்கு. அதுலயும் கடைசியா 17 லட்சம் பேரை இப்பதான் கொடுத்தாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்பதான் ஆட் பண்ணாங்க. அதுலயும் 30 லட்சம் பேரை வந்து தகுதி இல்லைன்னு இப்ப கூட அப்ளிகேஷன் கொடுத்தவங்கள டெலீட் பண்ணிட்டாங்க. அப்ப இது மாதிரி சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு. சொன்ன வார்த்தையை முழுவதுமாக கடைபிடிக்கவே இல்லை. மக்களை ஏமாற்றி இருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் சொல்லலாம். அவர் சொல்றாரு சட்டம் ஒழுங்கு சொல்லுவீங்க, சட்டம். ஆமா சார்,
சட்டம் ஒழுங்கு பேச மாட்டோமா? இந்த தூத்துக்குடி கஸ்டோடியல் டெத் பத்தி பேசுறாரு, இப்பதான் தீர்ப்பு வந்திருக்கு, வரவேற்கத்தக்க தீர்ப்பு, நாங்க வேண்டான்னு சொல்லல. அவ்வளவு பேசின நீங்க அன்னைக்கு அரசியல் பண்ணாங்க. இந்த 5 வருஷ காலத்துல 27 கஸ்டோடியல் டெத் வந்திருக்கு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? இதேதான் அனிதாவினுடைய மரணத்திலும் நீட் தேர்வை வச்சு நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க. 2021ல இவங்க எடுத்துட்டு வந்த முக்கியமான விஷயமே நீட் தேர்வு ரத்து. அந்த ரகசியம் தெரியும் தான் இந்த புத்திசாலி உதயநிதி சொன்னாரு. இன்னைக்கு ரகசியமும் தெரியல, ஒண்ணு தெரியல. இப்ப வரைக்கும் 2025 வரைக்கும் டேட்டா இருக்கு. 19 மாணவ மாணவிகள் இறந்து போயிருக்காங்க, சூசைட் பண்ணிருக்காங்க. ஒரு அனிதாவின் சூசைட பெருசா பண்ணவங்க 19 மாணவ மாணவிகளோட சூசைடுக்கு யார் பொறுப்பேற்கிறது? ஒண்ணு வேண்டாம், எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க குழந்தைக்கு நீட் எக்ஸாமுக்கு வருது 2021. இவங்க எலெக்ஷன் முடிச்சுட்டு வரும்போது அந்த அம்மா சொன்னாங்க, நீட் எக்ஸாம் வராது, என் பொண்ணுக்கு வந்து இது தேவைப்படாது அப்படின்னாங்க. இப்படி எத்தனையோ லட்சம் பெற்றோர்கள் மனசுல ஒரு கனவை கொடுத்து ஏமாத்திய அரசுங்க இந்த திமுக அரசு. இப்ப கடைசி வரைக்கும் நீட் தேர்வுக்கான ரகசியமே தெரியாமல் போயிருச்சு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் மக்கள் திமுகவை நம்ப தயாராகல. ஏன்னா இவங்க சொல்லுவாங்க, வார்த்தையெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். கனிமொழி பேசலையாங்க, டோல்கேட் மூடப்படும் அப்படின்னாங்க. எங்கேயாச்சும் டோல்கேட் மூடி இருக்காங்களா? ஏன் மூடல? சொன்னது செய்யலையே. மதுவை பத்தி பேசுனீங்களே, மதுவை பற்றி அவ்வளவு சொன்னீங்க. இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் என்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த பெண்மணி இன்னைக்கு இளம் விதவைகள் பத்தி பேசல, மதுக்கடைகளை பத்தி பேசல. உங்க காலத்துல தான் கள்ளச்சாராய மரணம் வேற வந்து 67 பேர் 68 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 100கணக்கான பேருக்கு வந்து பார்வை குறைபாடு ஏற்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்கிறது? யார் பொறுப்பேற்கிறது? திமுக அரசு பொறுப்பேற்குமா? இதையெல்லாம் போய் களத்துல பேச முடியல. போற இடத்துல எல்லாம் இன்னைக்கு விரட்டுறாங்களே திமுகவினுடைய வேட்பாளர்களை. ஏன் விரட்டுறாங்க? ஏன் விரட்டுறாங்க? சரி சார், அதிமுக விரட்டிட்டாங்க, உங்க பேச்சுக்கே சரி நான் ஒத்துக்கிறேன். நீங்க தானே ஆளுங்கட்சி, உங்களை விரட்டவே கூடாதே. நீங்க சூப்பர் டூப்பர்னா உங்களை விரட்டி இருக்கவே கூடாது. ஏன் விரட்டுறாங்க? ஒருத்தர் கூட விரட்ட கூடாது. 133 திமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னா 130 பேரும் 100% கரெக்டா பண்ணிருக்க முடியுமா? அப்படி சாத்தியமா? திமுக பண்ணிருப்பாங்க. அவங்க தானேங்க சொன்னாங்க 100% நாங்க எல்லாத்தையும் சாத்தியப்படுத்திட்டோம், எங்க அரசு தான் பெரிய திராவிட மாடல் அரசு, இந்தியாவுக்கே மாடலா இருக்கிறோம்னு சொன்னீங்களே, இதுதான் திராவிட மாடலா? எதை பத்தி சொல்றீங்க நீங்க? அதாவது நாங்க பெஸ்ட் அப்படின்னு நீங்க ஒண்ணுல சொல்றீங்க அப்படின்னா அப்ப நம்ம கேள்வியும் கேட்போம்ல, அதிமுகவோட பெஸ்ட்ன்றீங்க, நாங்க அதை தான் திருப்பி கேட்கிறோம். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் எதையாவது சரியில்லைன்னா நீங்க அதை இப்ப சொல்லி இருக்கலாம்ல. 5 வருஷம் சொல்லலையே, எதையுமே நீங்க வெளிப்படுத்தலையே. அப்ப மக்கள் என்ன பார்ப்பாங்க? அப்ப இவங்க வந்து வாக்குகளுக்காக ஓட்டுக்காக பொய் பித்தலாட்டம் பண்ணி இருக்கிறாங்க. உண்மையில் பார்க்க போனா தி பெஸ்ட் கவர்னன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் எடப்பாடியார் போற இடத்துலலாம் அமோக ஆதரவை கொடுக்குறாங்க. மக்கள் ரொம்ப ஆதரவோட ஆர்ப்பரிக்கிறாங்க. அண்ணன் எப்பண்ணே வருவீங்கன்னு ஒரு பெண்ணு கேட்குறாங்கன்னா அது வந்து சும்மா வரலைங்க, உணர்வு பூர்வமாக இந்த அரசு வர வேண்டும், அம்மாவினுடைய ஆட்சி திரும்ப வர வேண்டும், இப்படியான எண்ணங்களோடு இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாமல் போனதுக்கு எவ்வளோ வேதனையும் வருத்தமுமா இருக்கு இல்லையா? பாலியல் பலாத்காரங்கள் 18,000. என்னங்க இது? தமிழ்நாட்டிலயா இருக்கிறோம் நம்ம? ஆவுனா நீங்க மணிப்பூரையும் உத்தரப்பிரதேசத்தையும் நீங்க கை காமிக்கிறீங்களே, அப்ப தமிழ்நாடு வந்து நல்லா இருந்திருக்கணும்ல. அது தேவையில்லாத ஒப்பீடு நான் சொல்றேன். ஊபி எதுலயுமே பெஸ்ட் கிடையாது. அதுக்காக நீங்க அவங்கள போய் நீங்க கடைசி மாணவனை வந்து நீங்க வந்து எக்ஸாம்பிள் கெட்டுப்பீங்களா? ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறவன் வந்து நான் லாஸ்ட் ரேங்க்கு விட கொஞ்சம் முன்னாடி இருக்கிறேன்னு சொன்னா அதை நீங்க ஏத்துப்பீங்களா? எங்க நம்ம ஃபர்ஸ்ட்ல வச்சிருந்தோம், அதிமுக ஆட்சி காலத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்ததெல்லாம் இன்னைக்கு கீழே போயிடுச்சு, 2ஆவதா போயிடுச்சு, 3ஆவது போயிடுச்சு, 4ஆவது போயிடுச்சு. இப்ப நாங்க வந்து மணிப்பூரோட பெஸ்டா இருக்கிறோம், உத்தரப்பிரதேசோட பெஸ்டா இருக்கிறோம் பேசுறீங்களா? அது என்ன மாதிரியான ஒப்பீடு? அந்த ஒப்பீடே தப்பு நான் சொல்றேன். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவனோ, மணிப்பூர்ல இருக்கிறவனோ, அஸ்ஸாம்ல இருக்கிறவனோ வேலை கிடைக்காம இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மொச்சி கிடக்குறானே, ஏன்? அவங்க பெஸ்ட் இல்லைங்க, வேலை அங்க இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல. இதெல்லாம் இங்க கிடைக்குமான்னு சொல்லி தேடி வராங்க. அப்படின்னா நம் மாநிலத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த அந்தஸ்துல கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறோம். அந்த அந்தஸ்தை நீங்க இன்னைக்கு இழக்க வச்சிருக்கீங்க. பெண்கள் தைரியமாக பாதுகாப்பாக இந்த மாநிலத்தில் இருக்க முடியும் என்ற நிலையை மாற்றி இன்னைக்கு டாய்லெட்டுக்கு கூட போக முடியாது பெண்கள். அங்கேயும் யாராவது ஒருத்தன் ஒரு வன்கொடுமை பண்ணிடுவான் அப்படின்ற பயம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்களே. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா ஒட்டுமொத்தமாக கிடைக்கின்ற ஒரு பதில் போதை. போதையை ஒழிக்கவே முடியல. 1.0, 2.0, 3.0 கஞ்சாவை ஒழிக்கவே முடியல. எவன் கஞ்சா பயன்படுத்தி இருக்கிறான், எவன் நார்மலா இருக்கிறான் நமக்கு தெரியல. பஸ்ல போனா பாதுகாப்பு இல்ல, ட்ரெயின்ல போனா பாதுகாப்பு இல்ல, பஸ் ஸ்டாப்ல பாதுகாப்பு இல்ல.
ஒண்ணு வேண்டாம், டாய்லெட்டுக்கு போற இடத்துல கூட பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்குது அப்படின்னா ஷேம். இந்த திமுக அரசு நிச்சயமாக ஆட்சியை இழக்க வேண்டும். சார் கேட்டு ரெண்டு பேருடைய கருத்து நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்க முதல்ல வந்து அந்த படம் போட்டோ அதுதான் இப்போதைக்கு நல்லா ட்ரெண்ட்ல இருக்கு. அது ஏஐல உருவாக்கப்பட்ட போட்டோ கிடையாது. அது எடப்பாடியினுடைய சித்தப்பா வீட்டு பையன் வந்து காலில் விழுந்த புகைப்படம் கிடையாது. அது எடப்பாடி அவர்கள் எப்படி வந்து அதிகாரத்துக்கு வந்தாரு, கடுமையான உழைப்பில் எப்படி தவழ்ந்து அதிகாரத்துக்கு வந்தாரு அப்படின்றதுக்கான தப்பு இல்ல, ஒரு பண்பாடுன்றதையும் கூடுதலா சொல்றாரு. அதை மட்டும் மாறி விட்டாரு. நீங்க பாருங்க, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது அமைச்சரவை அந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய ரூம் உள்ள சிஎம் கேபின் உள்ள போகும்போது ஓரமாக வழுக்கி விடுற மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக மாறி இருக்கிறார். சந்தோஷம். ஒரு அடிமட்டத்துல இருந்து வந்திருக்காரு. எப்படி வந்தாருன்னு அதை உதயநிதி வந்து காமிக்கிறார். நீங்க பாருங்க, அம்மையார் ஜெயலலிதா போயிட்டாங்க, சசிகலாவுடைய காலில் விழுந்து அவங்கள காலி பண்ணிட்டாரு. அவ்வளவுதான், கட்சியில இருந்து போயாச்சு, முடிஞ்சு போச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்துச்சு, போயிடுச்சு. அப்புறம் சின்னம்மாவுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்துச்சு, போயிடுச்சு. இன்னைக்கு அமித்ஷா அவனுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்குது. இன்னைக்கு யார் ஓனர் இந்த கட்சிக்கு? எங்க கொள்கை லெவலில் ஒத்துப்பலை? உங்களுக்கு தெரியும்ல, ஒரு மாநாடு நடந்துச்சு. கேளுங்க, ஒரு மாநாட்டுல பெரியாருடைய படம் இருக்கக்கூடாது என்பதற்காக பெரியாருடைய படத்தை இறக்கி கீழே வச்சிட்டாங்க. நாளைக்கு எம்ஜிஆருடைய படம் கீழே போயிடும். இன்னைக்கு அம்மாவுடைய படம் சின்னதாயிருச்சு. இன்னைக்கு அது காலப்போக்கில் மறைஞ்சு போயிடும். அமித்ஷாவுடைய படமும் நரேந்திர மோடியினுடைய படமும் பெருசாயிடும். எடப்பாடி பழனிசாமி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாரா? பயந்து நடுங்கி ஒடுங்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு சசிகலாவுக்கு பயந்தாரு, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பயந்தாரு, இப்போ அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் பயந்துட்டு இருக்கிறாரு. அதனாலதான் 4 கார் மாறி டெல்லியில போயிட்டு அமித்ஷா வீட்டுக்கு போறதுக்கு 4 கார் மாறி திருப்பி ரிட்டர்ன் வரும்போது கசிப்பு எடுத்து மூக்க போத்திக்கிட்டு மூஞ்ச மூடிக்கிட்டு வந்தாரு. அவமானப்பட்டு வந்தார். அவருக்கே தெரியும் நம்ம கொள்கைக்கு இது சரியில்லடா. அவங்கள நம்ம அம்மா தூக்கி போட்டு மெதுன்னு மெதிச்சாங்க. மோடியா லேடியான்னு கேட்டாங்க. நம்ம இன்னைக்கு மோடி கிட்டே போயிட்டு சரண்டர் ஆகுறோம் என்கின்ற ஒரு அறிவு அவருக்கு இருக்குது. அதனாலதான் அசிங்கப்படுறாரு. இவங்க சொல்றாங்க உதயநிதி மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நடந்தது தானே, அது நடந்தது தானே, விழுந்தது தானே, எல்லா ஊடகங்களையும் வந்தது தானே. அததான் சசிகலா வந்து சொல்றாங்க. உதயநிதி சொன்னது தப்பு கிடையாது. நடக்காதது ஒன்றை உதயநிதி அவர்கள் சொல்லவில்லை. நடக்காத ஒன்றை உதயநிதி புகைப்படத்தை காட்டவில்லை. இதெல்லாம் தாண்டி அரசியல் நாகரிகம் ஒண்ணு இருக்குல்ல. பாதம் தாங்கி பழனிசாமி என்ன, அது நல்ல வார்த்தையா? அது பாதம் தாங்கி பழனிசாமி அது சொல்ல போய் தானே பால் தாங்கி இழுக்கிறாரு. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நான் என்ன கேட்கிறேன், தேர்தலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள்லாம் சும்மாலாம் கிடையாது. எங்க அக்கா தெரியல, அக்கா வளர்மதி, அக்கா மைக்கு பிடிச்சி பேசினா எப்படி இருக்கும் தெரியுமில்ல? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு. அந்த பக்கம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இவங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. அக்கா களத்துல இறங்கி வரும்போது, எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் அக்கா ரோட்ல இறங்கி வரும்போது பயப்படுவாங்க. அதுக்காக ஒரு படமே எடுத்தாங்க. அது என்ன படம்? விக்ரம்னு நினைக்கிறேன். விக்ரம் ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு, குக்கு ஏதோ ஒரு படம். அந்த படத்துல அக்கா தான் ரோல் மாடலு. அக்காவுடைய கேரக்டரா அப்படி இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசுகிறார் மாணவர்கள் கிட்ட. கோவிட் டைம்ல எல்லாருக்கும் ஆல் பாஸ் போட்டு விட்டேன், எங்களை மறந்து விட்டு மற்றவங்களுக்கு போறீங்களே, நியாயமா? அப்படி போடலாமா? உங்களுக்குலாம் நான் ஆல் பாஸ் போட்டதுனால தான். ஆல் பாஸ் போட்ட அந்த கோவிட் டைம்ல பாஸ் ஆகி வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜஸ்ல நல்ல ரெப்புடேஷன் இல்லை. They can't even get and work. இப்ப திமுக ஆட்சி இருந்தா அன்னைக்கு அதே தான பண்ணிருப்பாங்க. என்னது அன்னைக்கு இருந்தாலும் விமர்சனம் பண்றோம். விமர்சனம் பண்றோம்ல. எங்க இது கேட்கறதா? கேளுங்க. நாங்கள் வந்து நீட்டுக்கு எதிராக கடுமையாக நாங்கள் போராடினோம். எங்க அம்மா ஜெயலலிதா போராடினாங்க, நான் போராடல, எங்க அம்மா போராடினாங்க. மத்திய அரசாங்கத்திடம் ஒன்றிய அரசாங்கத்திடம் இருந்து தமிழ்நாட்டிற்கு நிதியை பெற்றுக் கொடுத்தோம். அங்க சண்டை போட்டோம் நிதி அமைச்சர்கிட்ட, எங்க அம்மா சண்டை போட்டாங்க. பேசுங்க, இதெல்லாம் பேசலாம். நீ ஒரு 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 சீப்பான பாலிடிக்ஸா இல்லையா? இது பசங்க சிரிக்க மாட்டாங்களா? சிரிப்பாங்களா? சிரிக்க மாட்டாங்களா? சிரிக்கிறாங்க. அதனாலதான் புரியல அந்த முடியல. சரி, ரைட். அப்ப இதுக்கு வாங்க. கம்ப்ளைண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துலலாம் வந்து பாத்தீங்களா உதயநிதி என்ன வந்து திட்டாப்ல, என்ன வந்து இப்படி அவமானப்படுத்துறாப்ல, இது பண்ற. வாங்குங்க, ஃபார்வர்டா வாங்குங்க. நாங்க என்ன செய்ய போறோம்ன்றத சொல்லுங்க. உங்களுக்கு உதயநிதியை தாண்டி வேற யாரும் இல்லையா கண்டென்ட்? ஸ்டாலினை கேள்வி கேளுங்க. அதே கேள்வி உதயநிதிக்கு வரும். எங்க எடப்பாடி பழனிசாமி தாண்டி எங்க? அதுதாங்க அவர் பேசுறாருல. அவர் கேட்கிறாரு, எய்ம்ஸ் எங்க? எய்ம்ஸ் மருத்துவமனை எங்க? போன தேர்தல் 2021 தேர்தல் என்ன கேட்டாரு? ஒரே ஒரு செங்கல் தான். இந்த செங்கலை வைத்து தான் தமிழ்நாடு முழுவதும் வலம் வந்தார். உண்மையா இல்லையா? இன்னைக்கு எடப்பாடி சீண்டுகிறார், எனவே பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளார். எடப்பாடிக்கு என்ன ஒரு இது இருக்குன்னு கேட்கிறேன். இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஒரு டிஎம்கேவை பார்த்து பொலிட்டிக்கலி கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு என்ன அருகதை இருக்கு?
இன்னொரு எந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று SDPI அமைப்பினுடைய மாநாட்டில் நின்று உறுதிமொழி கொடுத்தாரோ, அவர்களுக்கு உறுதி அளித்தாரோ, இன்னைக்கு அதே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்து கொண்டிருப்பதா? பாஜக வளர்வதா தமிழ்நாட்டுல? பாஜக வளர்வதா? ஓபிஎஸ் கடந்த காலத்துல முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது என்னன்னா ட்வீட் போட பாத்திருப்பீங்க. யாரு ஓபிஎஸ் பத்தி பேசியிருக்கிறாரு. தேமுதிக வந்து திமுக இந்த பக்கம் வந்துட்டாரு. தாய் கழகத்தில் இணைந்து விட்டார். பாஜக தான் தாய் கழகமா அண்ணா திமுகவுக்கு? எத்தனை இடங்கள்ல பாஜக கடந்த காலங்கள்ல போட்டிட்டு இருக்குது. இன்னைக்கு அதனுடைய போட்டி என்ன? எல்லாம் எங்க நிக்கிறாங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமான வாக்குகள் பெறக்கூடிய இடங்கள்ல இன்னைக்கு பாஜகவுக்கு பல இடங்கள்ல சீட்டு போயிருக்கு. எதற்கான முனைப்பு இது? பாஜக ஏங்க வரக்கூடாது? ஏன் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை புறக்கணிக்கிறாங்க? திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தது தமிழ்நாடு மக்கள் திமுகவை வீழ்த்தினார்கள். அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தது மக்கள் அதிமுகவை வீழ்த்தினார்கள் இல்லையா? கடந்த கால அனுபவம் அதுதானே இல்லையா? உண்மைதானே இது? பாஜக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் வேரூன்றி கீழே வருது அப்படின்னா அதற்கான காரணம் இன்னைக்கு யாரு? அதிமுக. அதுதான் திருமாவளவன் சொல்லுகிறார். ஒருபோதும் நீங்க வந்து நாங்க இங்க பாசிச பாஜக ஆட்சியவோ இல்ல அந்த கருத்தியலுடைய சிந்தனைகளையோ நாங்க தமிழ்நாடுக்குள்ள வந்துட மாட்டோம்னு இடதுசாரிகள் முழக்கமிடுகிறாங்க. திருமாவளவன் முழக்கமிடுகிறார் இல்லையா? நீங்க உள்ள வந்துட்டா என்ன ஆகும்? உத்தரப்பிரதேசம் போல பீகாரை போல எல்லாம் மாறிடும். சரி, இதுக்கு வாங்க. அம்மா பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இலவசங்களை அறிவிக்கிறாங்க. அங்க என்ன நடக்குது? யூபிஐ எதுக்கு எடுத்தாலும் யூபிஐ பேசுறாங்க. யூபியினுடைய அந்த இதை வந்து கால்குலேட் பண்றாங்க, ஒப்பிடுறாங்க அப்படின்றதுல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு இலவசமாக பயணிப்பதற்கு பேருந்து வசதி பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசினேன் நான். இலவசமா அதையும் சொல்றேன். பேருந்தை வந்து இலவசமாக கொடுக்குறாங்க, 3000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இலவசம். பாஜக காரர்கள் பேசுகிறார்கள் இலவசத்தை கொடுத்து மக்களை வந்து இதாக்குறாங்க, சோம்பேறிகளாக மாற்றாங்க. இன்னைக்கு பாஜக இங்க திமுக எதை செய்ததோ அதை தான் வட மாநிலத்தில் தேர்தலின் போது செய்து கொண்டிருக்கிறது. அங்க 3000 ரூபாய் தரன்றாங்க, இலவசமாக பேருந்துகள் தரன்றாங்க. பாலியல் குற்றச்சாட்டு பொள்ளாச்சியை விடவாங்க மோசமா இருக்க போது. ஸ்டெர்லைட்டை நம்ம பார்க்கலையா? சட்டம் ஒழுங்குல காவல்துறை அதிகாரிகள் மேல வண்டி மேல ஏறி நின்றுட்டு குறி பார்த்து தொடைக்கு கீழே முட்டிக்கு கீழே சுடுங்கடா அப்படின்னா நெஞ்ச பார்த்தும் நெத்திய பார்த்தும் சுட்டுருக்காங்க. பல பேர் சாகலையா? ஒரு பொம்பளை பிள்ளை நெத்தியில குண்டு பாஞ்சி இறந்து போகலையா? அதை டிவியில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு முதல்வர் அப்படி சொன்னாரா? வருத்தப்படுகிறார். ஒரு தவறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வரும்போது அந்த இடத்தில் வருத்தப்படுகிறார். அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பையன் வந்து இது பண்றாங்க, SFI DYFI ஆட்கள் போயிட்டு போராட்டம் நடத்துறாங்க, உடனே அவரை கைது செய்கிறார்கள். ஆனாலும் அங்க சுணக்கம் இருந்துச்சு, மீண்டும் அந்த அமைப்புகள் போராட்டம் நடக்கிறது, அவரை தூக்கு உள்ள வைக்கிறாங்க. நீங்க தப்பு நடக்காமலாம் இருக்காது. எல்லா சமூகத்திலையும் தப்பு நடக்கும். எல்லாத்துலயும் களவாணி பயல்கள் இருப்பான், பாலியல் குற்றவாளிகள் இருப்பான், எல்லாத்துலயும் இருக்கதான் செய்வான். ஆனா இன்னைக்கு குறைஞ்சிருக்கா இல்லையா? அதிமுக காலத்துல வெளியிலேயே வரலையே. அந்த பெண்கள் எப்படி வெளியில வந்தாங்க? அந்த வீடியோ வெளியில லீக் ஆனதுனாலதான் எவ்வளவு பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்றது தெரியுது. இப்ப குறைஞ்சிருக்கா இல்லையான்றது வந்து நம்ம எப்பவுமே இந்த டேட்டா வச்சு தான் நம்ம பேசுவோம் இல்லையா? NCRBயோட தகவல்ல 2021 1741 சம்பவங்களும், அதே அதிமுக ஆட்சி காலத்தில் 2016 வந்த புதுசுல 1683 தான் நடந்திருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 600 700 கம்மியா தான் நடந்திருக்கு. திமுக ஆட்சி நிறைய நடந்திருக்கு NCRB ரிப்போர்ட் சொல்லுது. இல்லைங்க, மாறுங்க. என்னன்னா ஒரு சமூகம் அதனுடைய முன்னேற்றம், அதனுடைய அறிவு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அது கல்வியிலிருந்து தான் துவங்கும். அது பொறுமையாக தான் மாறும். மாறுறதுக்கான எல்லா வேலையும் நடக்கும். இன்னைக்கு அதிமுக விமர்சனம் பண்ணும்போது இருந்த வேகம் திமுக மேல இல்லைங்க, நாங்க விமர்சனம் பண்றோம். அவங்க சொல்றாங்களே இன்னைக்கு கஞ்சாவுடைய விற்பனை அதிகமாயிடுச்சு, போதைக்கு இளைஞர்கள் அதிகமாயிட்டாங்க. உண்மை பொய் சொல்லலையே, உண்மைதான். அதை யார் தடுத்து நிப்பாட்டணும்? அரசாங்கம் தீவிரமாக செயல்படுத்தணும், காவல்துறை கடுமையாக அதுல வந்து நடந்துக்கணும்ன்றது உண்மைதான். அதிமுக ஆட்சியில குற்றம் பதிவு செய்யப்படலைங்க. இருக்கிற ரிப்போர்ட்டை தானே சொல்றாங்க. இப்போ நீங்க வன்கொடுமை, தீண்டாமை வன்கொடுமை நடக்குதுல, PCR ஆக்ட் வருதும் போது அவன் கணக்குல சேர்ப்பான். கேஸே ஃபைல் பண்ணலன்னு வச்சுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து புகாரே FIR போடலைன்னா அது கணக்குல வராது. இது லாஜிக் தானே. இது ஒரு காரணம், முக்கியமான காரணம். இந்த ஆட்சியில குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு அர்த்தம். பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு அர்த்தம் இல்ல. இப்போ இன்னொன்னு அதாவது தோழர் சொன்னதை போல இது ரொம்ப யதார்த்த உண்மை. நம்ம இப்போ ஒரு வழக்கை போயிட்டு முன்னெல்லாம் வந்து ஒரு பாலியல் சீண்டல் வழக்கை ஒருத்தர் போயிட்டு காவல் நிலையத்தில் பதிவிடுறாங்க அப்படின்னாக்கா அது அங்கே இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க, அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ், பேசிக்கலி பொலிட்டீஷியன்ஸ் அந்த வழக்கை பதிவு செய்ய விடாமல் அப்படியே நிப்பாட்டிடுறாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை.
காவல்துறை அதனுடைய வேலையை பார்க்குது. அதே நேரத்தில் போதை அதிகமாக இருந்தாலும் காவல்துறை எந்த தவறு நடந்தாலும் அதை பதிவேட்டில் ஏற்ற வேண்டும், அதுக்கு எஃப்ஐஆர் போடணும். காலத்தில் அந்த பொள்ளாச்சி மேட்டரில் அன்னைக்கு அடிக்க போய் தான் கேஸ் போட்டாங்க, இல்லைன்னா கேஸே வந்திருக்காது. அவங்க பாட்டுக்கு அப்படியே தப்பிச்சு போய் இருந்திருப்பாங்க. இன்னுமே அதுக்கு தீர்வு கிடைக்காம இல்லை, மாற்றினது அவங்க சிபிஐக்கு மாற்றினது அதிமுக ஆட்சி காலதான்றது கூடுதலான தகவல். அவங்களால செய்ய முடியல என்பதனால தானே. சார் அக்னி சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. லா அண்ட் ஆர்டர்லாம் நாங்கள் சரியாக தான் இருக்கிறோம், பெண்கள் பாதுகாப்பு வந்து சரியாக தான் இருக்குது, உங்கள் ஆட்சியில் நீங்கள் வந்து வழக்கே போடலை, நாங்கள் அதை சரியாக பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க சார். வேலை இல்லாத மாமியா தொட்டியில் போட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பார்களாம். அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் இவர்கள் செய்த சாதனையை சொல்லுங்கப்பா அப்படின்னா பாஜக பாஜக பாஜக. ஏப்பா நீங்கள் பாஜகவோட மத்திய அமைச்சர்களை அங்கம் வைத்தீங்களா? அப்போ தப்புன்னு உணர்ந்துட்டாங்க, அதனால எங்கள் கூட்டணி அது மாதிரி தான். இப்போ மட்டும் புத்தரை மாறிட்டீங்களோ? பாஜக கூட்டணி வச்சுருக்காங்க. 2029 நடக்காதுன்னு உத்தரவாதம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க சார். நடக்காது. ஒரு அரசியல் கட்சி அது திமுக சொல்லணும். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் இங்க கேட்குறாங்கல்ல, இங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல, 1000 மடங்கு திமுக மேல முன்னேற்றத்தை கொடுத்துருக்குது. ஆமா, 2021க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எவ்வளவு கடன் இருந்துச்சோ அதை விட எத்தனை மடங்கு இன்னைக்கு கடன் வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா? 5,65,000 கோடி. இதற்கு இடையில நம்ம டாஸ்மார்க் சொல்றோம்ல, அதுல எத்தனை சதவீதம் டாஸ்மார்க் வரி போடுறாங்கன்னு திமுக சொல்லிட்டா, திமுக சொல்லட்டும். 18% ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி சொல்றோம்ல, டாஸ்மார்க்கு எவ்வளவு வரி போடுறாங்கன்னு தமிழ்நாடு முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ நாளை எந்த ஊர்லயும் சொல்லட்டும் சார். அதற்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஒரு நாளைக்கு 1,18,00,000 பேரை குடிக்க வச்சு அழகு பார்க்கிறோம். இந்த திராவிட ஆட்சியில தான், திராவிட மாடல் ஆட்சியில, அந்த மாடல் கூட மாதிரின்னு சொல்ல தெரியாத ஆட்சிய மாடல் இல்ல, இது மாடலிங் அரசு. 219 அரசு பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கிற அரசு. கேட்டால் நாங்க 46,000 கோடி எதுக்கு நம்ம ஒதுக்குறோம்? இந்த கல்வித்துறைக்கு ஒதுக்குறோம், ஆனா பள்ளிக்கூடத்தை மூடுறோம். ரைட்டா? அது இருக்கட்டும். நண்பர் சொன்னாரு, என்ன தெரியுமா சொன்னாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது அப்படின்ட்டு. நான் அருகதையை சொல்லவா? குறிச்சுக்கோங்க. அடுத்து திராவிட மாடலிங் அரசினுடைய அருகதையை நீங்க சொல்லணும். 2011 2021 வரைக்கும் 76 அரசு கலைக்கல்லூரி, அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரிய ஆரம்பிச்சது. அதுக்கு அடுத்து பொறியியல் கல்லூரி 4, பாலிடெக்னிக் 21, லா காலேஜ் சட்டக்கல்லூரி 6, மெடிக்கல் காலேஜ் 17. திரு உதயநிதி அவர்களே, மெடிக்கல் கல்லூரி 2011 2021 வரைக்கும் 17. ஒத்த செங்கல் எங்க? 17 செங்கலை தூக்கி இருந்தால் ஒரு கல்லூரிக்கு ஒரு செங்கல்னு வச்சுக்கலாம். ஏன் 17 செங்கல் தூக்கம் இல்ல? 2. இப்ப அடுத்து பாருங்க, வெட்டினரி அக்ரிகல்ச்சர் காலேஜ் 5. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 60 ஆண்டுகளா நிலுவையில் இருந்தது, 90% முடிச்சு காட்டினார்கள். அடுத்து பால் வேணும், ஆனா திராவிட மாடல் அரசு 3 முறை உயர்த்துச்சு. டிலைட் பால் யாராவது கேட்டமா? நான் கேட்கலீங்க, மக்களும் கேட்கலீங்க. ஆனா 90 நாளைக்கு அந்த பால் இருக்கிற பாலை, உள்ளுக்கு இருக்கிற பாலை, உள்ள இருக்கக்கூடிய அந்த நெய்யை, வெண்ணெயை அல்லது கொழுப்பு சத்தை உறிஞ்சுகிற அரசு. கொழுப்பு சத்தை மட்டுமில்ல, மக்களுடைய ரத்தத்தையும் சேர்த்துத்தான். 150% சொத்து வரி, 52% மின்சார கட்டணம். நண்பர் போகும்போது சொன்னாரு, என்ன சொன்னார்னா, இங்க இது அவங்களுக்கு அடிமை அப்படின்னார். நான் கேட்கிறேன், அப்படி என்றால் நீங்கள் யாருக்கு அடிமை? 2021 உங்களுக்கு 6 சீட்டு கொடுத்தாங்க, இப்ப 5 சீட்டா குறைச்சிட்டாங்க. நீங்க யாருக்கு அடிமை? ஏன் விட்டு கொடுத்தீங்க? எது? அப்ப கூட்டணி பெருசு, நாட்டு மக்கள் சிறுசு. ஒத்துக்கிறீங்களா? கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, கூட்டணி கட்சியோட பிரச்சனை. அதே ஏன் தெரியுமா? போன தடவை 6 சீட்டு எது? விசிகாவுக்கு. 2 கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு 6 சீட்டு, மொத்தம் 18. ரைட்டா? இந்த தடவை அதே 18 தான். விசிகாவுக்கு 8, 6 8 ஆயிடுச்சு. அந்த 2 எங்க இருந்து வந்துச்சு? இந்திய கம்யூனிஸ்ட் இருந்து 1, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருந்து 1. ஏன் விசிகாவுக்கு 2 சேர்த்து கொடுத்தாரு தமிழ்நாடு முதலமைச்சர்? வேங்க வயலுக்கு போராடல. போராடினால் சீட்டு குறைக்கப்படும், அது வேற. இப்போ யாருடைய பிரச்சாரம் எடுபடுதுன்னா, நம்முடைய சகோதரி மருத்துவர் ஜெமிலா அவங்க பேசினாங்க. இவ்வளவு நாளா யாப்பா எடப்பாடி பேசல? ஆம், பொறுத்திருந்தார். இந்த ஆட்சி முன்னேற்றத்தை கொடுக்கும்னு பொறுத்திருந்தார். ஆனா எந்த முன்னேற்றத்தையும் தரல. கடைசி
எதை கேட்டாலும் எடப்பாடி பழனிசாமி நைட்டு 2 மணிக்கு கூட தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு நைட்டு 2 மணி கூட எடப்பாடி தான் ஞாபகத்துக்கு வருதோ, தமிழ்நாடு மக்கள் ஞாபகத்துக்கு வராதோ, கடன் ஞாபகத்துக்கு வராதோ. அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்க, பொள்ளாச்சிங்கிறாங்க. நான் இந்த இதுல இந்த ஐத்தமிழ்ல கேட்கிறேன், இதற்கு திமுகவில் யாராவது ஒருவர் பதில் சொல்லட்டும். பொள்ளாச்சி பாலியல் வழக்கை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்ற புலனாய்வுக்கு அனுப்பினார், சிபிஐக்கு அனுப்பினார். அண்ணா பல்கலைக்கழகத்தை ஏன் அனுப்பவில்லை? உங்களுக்கே அதை விசாரிக்கிறதுக்கான எல்லாமே திராணி இருக்குன்றாங்க. உங்களுக்கு எங்க அமைப்புக்கே திராணி இருக்கு, இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கோ சிபிசிஐடிக்கோ எங்களாலேயே முடியுமே, நாங்க ஏன் அனுப்பணுன்றதான் நான் வாதமே. நல்ல பதில் சொன்னீங்க நெறியாளர். உங்களுக்கு திராணி இருக்குல்ல, ஆனால் அங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல 2 மாணவி பாதிக்கப்பட்டார்களா? இன்னொரு மாணவி என்ன குற்றம் சொன்னார்? அதற்கு விடையே தெரியவில்லை. சரி, அதை கூட விட்டுருங்க, ஒரே கேஸ்ல போட்டு ஊத்தி மூடிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு திராணி இருக்கு, வச்சுக்கோங்க. அதே திராணி ஒரு கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவிக்கு திராணி இருக்குது. சகோதரி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் பாதுகாப்பு கொடுக்க சென்ற ஒரு பெண் காவல்துறை அதிகாரி துன்பப்படுத்தப்பட்டாரா? பாலியல் வழக்கு பதிவானுச்சா? அந்த வழக்கு இப்ப என்ன நிலைமையில சார் இருக்கு? ஏன்னா அண்ணா பல்கலைக்கழக விஷயம், சுத்தி எத்தனை கேமரா இருக்கணும், அந்த பின்னாடி உள்ள மதில் சுவர் ஏன் உடைந்திருந்தது, கேமரா ஏன் செயல்படவில்லை, அந்த ஞானசேகரன் ஏன் பவள விழா 75 ஆண்டு கால காஞ்சிபுரம் பவள விழாவுக்கு வந்தார், யார் அந்த சார் என்று எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த வழக்கை முடித்து வைக்கப்பட்டது. சரி, அதோட இருக்கட்டும். இப்ப நான் கேட்பது, நண்பர் சொன்னார், நம்முடைய லெலின் நண்பர் சொன்னார், என்ன சொன்னார்னா, முட்டிக்கு கீழே சொல்லணும் தெரியாதா? கரெக்ட். ஆனால் அந்த காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுத்ததுக்கு மரண தண்டனை பெற்று கொடுத்து விட்டது. ஆனா இப்போ ஒருத்தர் பணையேறவரை முட்டிக்கு கீழே சுட்டீங்களே, ஓ அதுதான் இதோ, அதாவது திராவிட மாடல் இதுதானோ? ஆகவே நீங்க எங்கிட்டு சுத்தி பார்த்தாலும் இவங்க சொல்றாங்க, அதாவது நீங்க பெண்களுக்கு அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம். கரெக்ட் சார், 1000 ரூபாய் கொடுக்கிறது. என்ன சொன்னீங்க, தமிழ்நாட்டில் திமுகவில் மிக நீண்ட காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவை முன்னவர் திரு துரைமுருகன் சொல்றாரு, அதான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கும்ல, ரீசார்ஜ் பண்ணி ஜாலியா பேசிக்கோங்க. அதான் பெண்களுக்கு இலவசமா கொடுக்குறோம்ல, அம்மாவும் பொண்ணும் ஜாலியா பேசிக்கோங்க. அடுத்து ஓசி பஸ்ல தானே போறீங்க, கம்மன்று ஏமா நீ ஏன் எங்க வர போ, அந்த வார்த்தையை நான் சொல்ல தவிர்க்கிறேன். ஒரு அமைச்சர் பேசுகின்றது பேச்சா சார் இது? ஒரு புறத்துல இப்படி சொல்றீங்க, இன்னொரு புறத்துல மாத்தி சொல்றீங்க, இன்னொரு புறத்துல இந்த பிரச்சாரங்கள் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டுல பாஜக உள்ள வந்துரும் அப்படின்ற இந்த பூச்சாண்டி காட்டுறது, பாஜகவை விட இந்திய திருநாட்டுல ஒரே குடும்பத்துல ஒரே நாட்டுல ஒரே மாநிலத்துல 3 முதலமைச்சரை உருவாக்கியது ஏதாவது ஒரு கட்சி. ஒன்ன சொல்லுங்க நண்பரே, நீங்க சொல்லுங்க, நெறியாளரை சொல்லுங்க. ஒரு கட்சி, ஒரு குடும்பம், ஒரு மாநிலம், ஒன்ன சொல்லுங்க. இதுக்கு பாஜக வந்துருமா? கடன் இவ்வளவு வாங்கினதுக்கு பாஜக வந்துருமா? இவர்கள் பேசுவது என்பது எல்லாம் பேசுறாங்களே ஒழிய மக்கள் அது ஏற்றுக்கொள்கிற நிலையில இல்ல. ஆனால் இந்திய நாட்டினுடைய பிரதமர் அதிமுகவோட கூட்டணி வச்சது பிறகு 3 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் ஒரு முறை கூட திரு ராகுல் காந்தி வரல. வருவாரா இல்லையா தெரியல. ஆனால் திரு செல்வ பெருந்தகை அவர்களை பார்த்து சகோதரி ஜோதிமணி அவர்கள் அவர் சீட்டெல்லாம் விக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க, நான் ராஜினாமா பண்ண போறேங்கிறாரு. ஏன் நீங்கள் ராஜினாமா பண்றீங்க? இல்லை நீங்கள் நிரூபிக்க வேண்டுமா இல்லையா? உடனே இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள், ஏப்பா நாங்க எங்க எம்எல்ஏக்கு 3 பேருக்கு சீட்டு தரல, அவர் ஏன் காத்திருந்தார் தெரியுமா? திமுக லிஸ்ட்ல வந்ததுக்கு பிறகு விசிக லிஸ்ட் வருது. ஏன் காத்திருந்தார்? அவர்தான் பதில் சொல்ல வேண்டும். உடனே அவரு இல்லைங்க நான் காட்டுமன்னார் கோயில நிக்க போறேன். ஏன் நிக்க போறீங்க? சரி நின்றீங்கல்ல, எடுத்து என்னை யாரும் மிரட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுமன்னார் கோயில் நிக்காமல் வாபஸ் வாங்குறேன். அப்ப யாரு மிரட்டினா? 2. ஏன் காங்கிரஸ்காரரை நீங்க நிறுத்துறீங்க? சரி அவரை நிறுத்துறீங்க, அவர்கிட்டயாவது சொல்லிட்டு அவரே சொல்றாரு. யாரு? எல்இபின்னா இந்திய நாட்டில் எல்லாருக்குமே தெரியும், நேரு காலத்திலிருந்து இந்திரா காந்தி அம்மா காலத்திலிருந்து எல்லாருக்குமே தெரியும். அகில இந்திய பட்டியலின SC/ST சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர். அவருடைய மகன் திரு ஜோதி அவர்களை நிறுத்துகிறீர்கள் என்றால் அவர் சொல்றாரு, இல்லைங்க நான் காங்கிரஸ்காரன் அப்படின்னு சொல்றாரு என்றால் நீங்கள் எதற்காக அவரை நிறுத்துறீங்க? எதற்காக நீங்க நான் காட்டுமன்னார் கோயில நிக்கிறேன்னு சொன்னீங்க? கட்சியை வளர்ப்பதற்காகத்தானே சொன்னீங்க. இன்னைக்கு குடும்ப வாரிசுன்னு சொல்றீங்களே, அந்த விசிகாவிலே 3 வாரிசுகளுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, அப்ப என்ன அர்த்தம்னா திமுகவோட அண்ணன் திருமாவளவன் சேர்ந்ததுக்கு பிறகு சரி நம்மளும் குடும்ப வாரிசு ஆதரிச்சுட்டு போவோமே என்றால்
அந்த பட்டியலின மக்கள் குடும்பங்களை பாதுகாப்பது யார்? வேங்கை வயலுக்கு ஏன் இன்னும் சிபிஐ கேட்கல? கேட்க மாட்டீங்க. ஏன்னா இதையெல்லாம் கேட்டுட்டோம்னா நம்ம பாஜக இந்த பூச்சாண்டியை காட்ட முடியாது. அதிமுக என்கிற ஒரு பெரிய மாபெரும் இயக்கங்க. அந்த இயக்கம் மன்னராட்சி கிடையாது, அது மக்களாட்சியின் அடிப்படை. சண்டை வருதா? ஆமா சண்டை வருது. ஆனா இவர் சொல்றாரு, நம்ம நண்பர் சொன்னார், லெனின் சொல்றாரு, இல்லைங்க அவர் தாய் கழகத்தோட இணைஞ்சிட்டாரு. நான் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு, நம்ம சாமானியன், நான் அரசியல் சாமானியனாகவே வாழ விரும்புகிறேன். திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு உங்களை தாய் கழகத்தில் சேர்த்தீங்களே, அந்த தாய் கழகமா உங்களை 3 முறை முதலமைச்சர் ஆக்குச்சு. அந்த தாய் கழகமா உங்களை 9 முறை சட்டமன்றத்தில் நிதியமைச்சரா வாசிக்க வச்சுச்சு. ஆகவே அரசியலில் குறைந்தபட்ச நன்றி. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றாரு, இந்த அரசியல் கட்சி என்னுடைய உயிர், நான் ஒரே கட்சியில தான் இருக்கிறேன். ஆகவே எது எடுத்தாலும் எனக்கு பதில் சொன்னால், என்னை கேலி கிண்டல் எது பேசினாலும் உடனடியாக பதிலடி தாக்கு என்றார். இது என்னங்க? இதாங்க ஜனநாயகம். உங்களை மாதிரி மன்னராட்சியை ஆதரிப்பது அது ஜனநாயகம் இல்லை. சரி, அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக பாலிசி வைஸாக அவர் பேசும்போது 17 மருத்துவக் கல்லூரியில் கொண்டு வந்தோன்னு சொன்னதோட சேர்த்து 7.5% இடஒதுக்கீடுன்றது பாஜகவோட இருக்கும்போது அவங்க கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பண்ண முடியுது பாஜக கூட்டணியில் இருந்தாலும் அதை நம்ம வந்து ஒரு 10 கூட உயர்த்தலையேங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக நானே உங்கள்ட்ட 2-3 முறை கேட்டிருக்கேன்ல, அது எப்படி பார்க்குறீங்க? வீட்டை ஒழிப்பதுதான் நிரந்தர தீர்வு. தற்காலிகமான தலைவலி மாத்திரைகளை கொடுப்பதன் மூலமாக நிரந்தரமான ஒரு தீர்வை நோக்கி நகர்த்தாமல் சரியான நடவடிக்கை அல்ல. தலைப்பு என்ன? தலைப்புல இருந்து பேசுறாங்க அதிமுக. திமுக திட்டுறது ஒண்ணுதான் எங்களுடைய நோக்கம். பாஜக எடுத்து பேசுறதுக்கு அதிமுக துப்பு இருக்கா? பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு துப்பு இருக்கா? திருமாவளவனை பத்தி பேசலாமா? திருமாவளவனை பற்றி பேசுவதற்கு ஏதேனும் அரசியல் கட்சிக்கு தகுதி இருக்கா? அண்ணா திமுகவுக்கு தகுதி இருக்கா?